நரம்புகள் வழியாக உடலால் உணரப்படும் தோற்கருவிகள் சிலிர்ப்பூட்டும் அதிர்வுகளின் ரகசியத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க. சில பழங்குடியின மக்கள் பயன்படுத்தும் தோற்கருவிகள் வெறும் சத்தத்தை மட்டும் எழுப்புவதில்லை. அவை பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அதிர்வுகளையும் மனிதனின் உணர்ச்சி மாற்றங்களையும் ஏற்படுத்துகிறது. பழங்காலத்தில் இருந்தே சடங்குகள், சிகிச்சை முறைகள் மற்றும் குழு ஒற்றுமைக்காக பயன்படுத்தப்படும் இந்த இசைக்கருவிகளின் ஆழமான தாக்கம் குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கலாம். தோற்கருவிகள் உருவாக்கும் சத்தம் காற்றில் குறைந்த அதிர்வெண் அலைகளாக பரவுகிறது. இந்த ஆழமான அதிர்வலைகள் காது மூலம் மட்டுமல்லாமல் நம் சருமத்தின் உணர்வு நரம்புகள் மூலமாகவும் நேரடியாக உடலுக்குள்ள பயணிக்கிறது. குறிப்பாக பறை போன்ற பெரிய தோற்கருவிகள் உருவாக்கும் 40 முதல் 100 அதாவது கெர்டஸ் வரையிலான அதிர்வெண்கள் நமது செவியை தாண்டி எலும்புகள் வழியாக நேரடியாக உடலால் உணரப்படுகிறது. இந்த சீரான மற்றும் ஆழமான தாளங்கள் மூளையின் அலைகளை பாதிக்கின்றன. தொடர்ச்சியான தாளத்தை உணரும் போது மூளை ஓய்வெடுக்கும் நிலைக்கு செல்ல தூண்டப்படுகிறது. இது மன அழுத்தத்தை குறைத்து அமைதியையும் தியான உணர்வையும் ஏற்படுத்துகிறது. தாளத்தின் அதிர்வுகளால் உடலின் பல பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அந்த மெல்லிய தசைகள் மற்றும் நரம்புகள் தூண்டப்படுகிறது. இதனால் இரத்த ஓட்டம் மற்றும் உயிரணுக்களின் செயல்பாடு அதிகரிப்பதாகவும் நம்பப்படுகிறது. தோற்கருவிகளின் தாளம் தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் இடையே ஒரு பிணைப்பை உருவாக்குறது. ஒரே தாளத்திற்கு ஏற்ப பலரும் ஒன்றாக ஆடும் போதும் அதை பாடும் போதும் அவர்கள் ஒருமித்த உணர்வை பெறுகிறார்கள். இது சமூக ஒற்றுமையை வலுப்படுத்துகிறது. தாளத்தின் உச்சத்தில் மக்கள் தங்கள் உணர்ச்சிகளை தடையின்றி வெளிப்படுத்தவும் மன அழுத்தத்தில் இருந்தும் தினசரி சவால்களில் இருந்தும் விடுபடவும் செய்கிறார்கள். சில பாரம்பரிய மருத்துவ முறைகளில் தோற்கருவிகளின் அதிர்வுகள் வலி நிவாரணத்திற்கு மனநல பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் நோயாளி ஒரு ஆழ்ந்த ஓய்வு நிலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். தாள பயிற்சிகளை செய்வது நினைவாற்றலை மேம்படுத்துகிறது. அத்துடன் படைப்பாற்றல், உள்ளுணர்வு, மொழி வாசிப்பு மற்றும் தர்க்க ரீதியான சிந்தனை போன்றவற்றுடன் தொடர்புடைய மூளையின் பகுதிகளையும் தூண்டுகிறது. இது கவனம் செலுத்தும் திறனை அதிகரித்து அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது. இது ஒரு உடற்பயிற்சி வடிவம். தாள இசை என்பது அசைவுகளை மீண்டும் மீண்டும் செய்வதை அடிப்படையாக கொண்ட ஒரு உடல் உழைப்பாகும். இது பெரும்பாலும் நடனத்துடன் சேர்ந்து வரும். தாங்கும் சக்தி, கவனம் மற்றும் வலிமை ஆகியவை இதில் தேவைப்படுவதால் இது நமது ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கான சிறந்த பயிற்சியாகவும் இது அமைகிறது. தாளம் வாசிக்கும் போது நாம் மிகுந்த கவனத்துடன் இருக்கிறதால எவ்வளவு உடல் உழைப்பை கொடுக்கிறோம் என்பதை உணர மாட்டோம். இதனால் இதை சோர்வான ஒன்றாக கருதாமல் மகிழ்ச்சியான ஒன்றாகவே உணர்கிறோம். ஒரு கருவியை கற்றுக்கொள்வதிலும் அதன் வளர்ச்சியை அடைவதிலேயும் உள்ள சவால்களை நாம் கடக்கும் போதும் நமது தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. இதில் ஈடுபடும் விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு மற்றும் கட்டுப்பாடு ஆகியவை மலையின் உச்சியை அடைவது போன்ற ஒரு பெரிய சாதனை உணர்வு அளிக்கிறது. ஒவ்வொரு முன்னேற்றமும் தொடர்ந்து வளர நம்மை தூண்டுகிறது. இசை சிகிச்சை என்பது இசையுடன் இணைவதன் மூலம் மனநிலை மற்றும் பொது ஆரோக்கியத்தில் நேர்மறை மாற்றங்களை தூண்டுகிறது. இந்த சிகிச்சையில் இசையை உருவாக்குதல், பாடுதல், அசைத்தல், கேட்டல் அல்லது ஓய்வெடுத்தல் ஆகியவை அடங்கும். தாளக்கருவிகள் இந்த துறையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏனென்று சொன்னால் அவை ஒலிகள் மற்றும் அதிர்வுகள் மூலம் மன அமைதியை அடைய உதவும் ஒரு சிறப்பான அனுபவத்தையும் உருவாக்கும் திறன் கொண்டவை. உடலியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் மனிதனை ஆழமாக பாதிக்கும் திறன் கொண்ட இந்த தோற்கருவிகள் வெறும் இசை பாரம்பரியமாக இல்லாமல் நமது உடல் மற்றும் மனித ஆரோக்கியத்திற்கும் வழிவகுக்கிறது. இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.